புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் நடைபெற்ற அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் திமுக பாடல் பாட விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் திமுக கட்சி பாடலை பாடக்கூடாது என்று விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் கட்சி பாடலை பாடக்கூடாது என்றும் முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசிகாவினர் வாக்குவாதத்தை அடுத்து பரபரப்பான சூழல் அப்பகுதியில் நிலவியுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி விசிகா தலைவர் திருமா சற்று நேரத்தில் வரவுள்ள நிலையில் தொண்டர்களிடையே இந்த சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் நடைபெற்ற அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் திமுக பாடல் பாட விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுவாமிநாதன், தற்பொழுது திமுக கட்சி பாடலை பாட விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டையில் காந்தி சிலை அருகே பல ஆண்டுகளாக சிமெண்ட் பூச்சிகளான அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டிருந்தது. இந்நிலையில அம்பேத்கர் திருவுருவ சிலையை கூடுதலாக தரம் உயர்த்தி மிகப்பெரிய சிலையை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்று கந்தரக்கோட்டை காந்தி சிலை பகுதியில் 8 அடி உயரம் கொண்ட வெண்கல சிலை அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று முடிவுற்ற நிலையில இன்று தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்க உள்ளாரு. இந்நிலையில இந்த நிகழ்ச்சிகள் முன்னேற்பாடாக இந்த நிகழ்ச்சியில திமுக பாடல்களை, அதாவது திமுக தமிழக அரசின் சாதனைகளுக்கு பாடல்களையும் மற்றும் உதயநிதியுடைய துணை முதல்வர் உதயநிதி சம்பந்தப்பட்ட அவருடைய புகழ்பாடு பாடல்களையும் மேடையில பாடினாங்க. அந்த நேரத்தில் மேடையில் அம்பேத்கர் சிலை பாடல் மட்டுமே பாட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வந்தனர். மேலும் உதயநிதி பாடலும் அல்லது திமுகவை சேர்ந்த பாடலோ இந்த வேலை மேடையில் ஒழிக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பியதால் அந்த இடத்துல பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் இன்னும் சற்று நேரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் வர இருக்கும் நிலையில தற்போது கந்தரக்கோட்டையில் இந்த பகுதியிலிருந்து பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் கந்தரக்கோட்டை அம்பேத்கர் சிலை திறக்கப்படுவதை தவறுதலாக கரம்புக்குடி அம்பேத்கர் சிலை திறக்கப்படுவதாக திமுக சார்பில் நாளிதழில் ஒன்றில் விளம்பரம் கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பினர் திமுக அமைச்சர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையினர் இவர்களிடம் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது சமூகமான சூழலுக்கு கொண்டு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.